அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 103 அதிகாரத்திலே தாவீது தன்னுடைய ஆத்துமாவோடு கூட பேசுகிறதாக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எதற்காக? அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக அவரை நீ ஸ்தோத்திரி என்று சொல்லி இந்த சங்கீதத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அவர் 14ஆம் வசனத்திலே மனிதனுடைய நிலைமையை, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதனுக்கு அவர் உதவி செய்கிறார் என்பதை முதலிலே தெளிவாக காண்பிக்கிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை அவர் நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர். மண்ணென்று பலவீனப்பட்டவன் என்று நினைவு கூர்ந்த போதிலும், மனுஷனுடைய நாளுக்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருந்த போதிலும், வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அது இருந்த இடமே தெரியாத அளவிற்கு, இருந்த இடமே அதை மறக்கிற அளவிற்கு அதனுடைய சூழ்நிலை இருக்கிறதே. அப்படித்தான் மனிதனுடைய வாழ்வும் இருக்கிறது என்பதை காண்பித்துவிட்டு ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே 17ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கிருபையோ அவருடைய அன்போ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்கிறார். முதல் உபகாரங்களை, முதல் உதவியை, முதல் ஆண்டவருடைய நன்மைகளை இந்த வசனத்திலே அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஃப்ரம் எவர்லாஸ்டிங் டு எவர்லாஸ்டிங் என்கிறது போல கர்த்தருடைய கிருபையானது அது தொடக்கமும் இல்லாத முடிவும் இல்லாத ஒரு அன்பு அது நம்மேல் பொழிந்தரப்படுகிறது என்பதை மனிதனுக்கு காட்டிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, நாம் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னமே, இந்த உலக தோற்றத்திற்கு முன்னமே, ஃப்ரம் எவர்லாஸ்டிங், நம்முடைய அந்த தொடக்கத்தின் இந்த தொடக்க நாட்கள் இந்த உலகத்தில் தொடங்குகிறதற்கு முன்னமே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுடன் அரசாளுகிற வரை என்றென்றைக்கும் அவருடைய அன்பும் அவருடைய கிருபையும் நம்ம மேலே உள்ளது. உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆளுகை செய்வார்கள். ஒரு மனிதனுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனுடைய நிலைமை ஒரு புல்லின் பூவுக்கு வெளியிலே பூக்கிற பூக்களுக்கும் புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை, அத்தனை பலவீனப்பட்ட அந்த வாழ்க்கையை ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அந்த முடிவை சொல்லுகிறார், டு எவர்லாஸ்டிங், எதுவரையிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். எந்த ஒரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க நினைக்கிறார். பலவீனப்பட்ட மனிதர்களை இப்படிப்பட்ட மனிதர்களாக உருவாக்க நினைக்கிறார். என்னையும் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறபடினால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் அவர் ஆழமான அநேக காரியங்களை சொல்லுகிறார். வசனம் 3 அவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். நீதிமன்ற அறையினுடைய அனுபவத்தை கொடுக்கிறார். நாம் குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்டு நாம் மரண தண்டனை பெற வேண்டிய அந்த கட்டத்திலே நமக்கு சிறிய மன்னிப்பை அல்ல, முழுவதும் மன்னிப்பை கொடுத்து நமக்கு விடுதலையை அருளி செய்கிற ஒரு ஆண்டவராக, குணமாக்குகிற அதே 3ஆம் வசனத்திலே ஒரு மருத்துவமனையினுடைய அனுபவம், நாம் இருப்போமா இல்லை மரித்து விடுவோமா என்கிற ஒரு கேடான நிலைமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை சுகமாக்குகிற, குணமாக்குகிற, சகல வியாதிகளையும் நம்மை விட்டு விலக்குகிற ஒரு ஆண்டவர் அல்லவா என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அவர் செய்கிற உபகாரங்களை காண்பித்து கொடுக்கிறார். மூன்றாவதாக வசனம் 4 சொல்ல அவர் விடுவிக்கிற ஒரு ஆண்டவர். அவர்களுடைய நாட்களிலே அடிமை சந்தைகள் இருந்தபடியினாலே அவைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிற, யோசேப்பின் நாட்களிலே யோசேப்பு மீதியான்களிடத்தில் விற்கப்பட்டு அடிமை சந்தையிலிருந்து தான் போத்திபாரால் வாங்கி கொள்ளப்பட்டு சென்றான். அப்படிப்பட்ட அடிமை சந்தையில் இருந்தவனை ஆண்டவர் மீட்டெடுத்து அவனை பார்வோனுக்கு தகப்பனாக எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே ஆடுகளின் பின்பாக குடும்பத்தாலும் மறக்கப்பட்ட நிலைமையில் இருந்த என்னை என் ஆண்டவர் தன்னுடைய கரங்களிலே எடுத்து என்னை இஸ்ரவேலை ஆளுகிற ஒரு ராஜாவாக என்னை விடுவிக்கிறவராக அவர் வந்தாரே என்கிற காரியத்தையும் இங்கே அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக முடிசூட்டுகிற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். அலங்காரமான ஒரு காரியத்தை, ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு அரசாட்சி செய்வதற்கு ஒரு ராஜாவை எப்படி ஆயத்தப்படுத்துவார்களோ அப்படி என் ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு அலங்கார அறையினுடைய அனுபவத்தை எனக்கு என் ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லுகிறார். திருப்தியாக்கி என்று என் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சொல்கிறார். விருந்து சாலையினுடைய அனுபவம் போதும், இதோட போதும், இவ்வளோ சாப்பிட்டுட்டேன், இவ்வளோ திருப்தி ஆகிட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். விருந்து சாலையினுடைய அனுபவத்தை தருகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இத்தனை உபகாரங்களை என் வாழ்விலை செய்தபடினால என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லுகிறார். ஆண்டவரையும் அவருடைய குணாதிசயங்களை கொண்டு அவர் இந்த வசன பகுதிகளிலே விவரித்து காண்பிக்கிறார். ஒரு தந்தையாக அவர் என் வாழ்விலே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வசனம் 13 ஒரு தந்தையைப் போல அவர் செயல்படக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். வசனம் 14 சிருஷ்டிகராக என்னுடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஏனென்றால் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கின என் ஆண்டவருக்கு என் பலவீனங்கள் எல்லாம் தெரியும். என் வாழ்வில் என்னை சிருஷ்டித்த என் ஆண்டவர் சிருஷ்டிகராக அவர் அங்கே ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறார். உடன்படிக்கையின் தேவனாக நாம் அநேக நேரங்களில் நாம் வாக்கு கொடுத்தவைகளிலெல்லாம் தவறி போனாலும் தனது கடமையை காக்கிறவராக நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நீதிபதியாக வாழ்விலே இருக்கிறார். நீ அநேக சட்டங்களை நமக்கு கற்பித்து கொடுத்து நியாயங்களை கற்பித்து கொடுத்து அவைகளை கடைபிடிக்க வேண்டுகிற ஒரு வாழ்க்கையை தருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஒரு தண்டிக்கிற ஒரு ஆசிரியராக வசனம் 9 தண்டித்து திருத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். என் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தும்படியாக அவர் தண்டித்து திருத்துகிற ஒரு ஆசிரியரை போல என் வாழ்விலே அவர் செயலாற்றுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக வசனம் 19 நித்திய சிங்காசனத்தில் இருந்து அனைத்தையும் அரசாளுகிற ஒரு ராஜாதி ராஜாவாக என் ஆண்டவர் இருக்கிறார். அதனால் என் ஆண்டவரை இப்படிப்பட்ட உயர்ந்த நிலைமையில் இருக்கிற என் ஆண்டவர் தந்தையாக, சிருஷ்டியாக, உடன்படிக்கையின் தேவனாக, நீதிபதியாக, தண்டிக்கிற ஆசிரியராக, அரசாளுகிற அரசனாக எனக்கு வெளிப்படுத்தி என் பலவீனப்பட்ட என் வாழ்க்கையை, ஒரு மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை, புல்லுக்கு ஒப்பான என் வாழ்க்கையை, வெளியின் புஷ்பத்தை போல பூத்து அழிந்து போகிற என் வாழ்க்கையை, என்னுடைய வாழ்வினுடைய உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டு என்னை அரசாளுகிற நிலை வரையிலும் என்னை தாங்குகிற அவருடைய அன்பு எத்தனை பெரியது. அவருடைய அன்பிற்கு, அந்த அன்பை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்குது, அவ்வளோ உயரமாக இருக்குது. பூமிக்கு வானத்துக்கு ஏணி வச்சாலும் எட்டாதே. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்திருக்கிறாரு. அவனை தானே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அரசாளுகிற ஒரு அரசாட்சியை கொடுக்க போகிறாரே. அவருடைய அன்பு எத்தனை மேலானது. அதனால் முழு உள்ளத்தோடு கூட அவரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் ஒரு புல்லின் பூவை போல அழிந்து போவதற்கு அழைக்கப்படலை. வெளியின் புஷ்பங்களை போல அழிந்து இதோட இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி முடிவடைவதற்கு அல்ல. நமக்கென்று ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. தன்னுடைய கரங்களினாலே இந்த உலகத்திலே உண்டாக்கின என் ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்வுக்கென்று இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிறபடியினாலே அவர் செய்கிற நன்மைகளை நம்முடைய வாழ்விலே நினைத்தவர்களாக அவரை ஒரு ராஜாவாக, ஒரு தந்தையாக, ஒரு சிருஷ்டிகராக, அவரை ஒரு அழகான உடன்படிக்கையின் தேவனாக பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல பழகி கொண்டோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நம்மோடு கூட இருந்து அவருடைய அன்பினால் நம்மை நிறைத்து வழிநடத்துகிறதற்கு அவர் இன்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே.
அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவா